ஹலோ வீவர்ஸ், செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் எதிர்பார்க்காத திருப்பங்களை தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய சங்கடங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தேவையே இல்லாமல் மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது நிறைய தொந்தரவுகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கீங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்திலையும் அவ்வப்போது நிலைமையானது சாதகமற்று தான் இருக்கு. தொழில் ரீதியாக ஓரளவுக்கு இப்போதுதான் முன்னேற்றகரமான சூழல் இருந்தாலுமே அந்த தொழிலை உங்களால் முழுமையாக கவனம் செலுத்தி அதில் நீங்கள் உழைப்ப போட முடியாத அளவுக்கு நிறைய தொந்தரவுகளானது குடும்பத்திலையும் பிள்ளைகளின் மூலமாகவும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டமான சூழ்நிலையில தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களிலாவது விநாயகருடைய ஆசியால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் மென்மேலும் அதிகரிக்க போகிறதா? எது என்னவாக இருந்தாலும் சரிங்க, விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காம பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் மற்றும் அருகம்புல்லை வைத்து இப்படி மட்டும் நீங்க எளிமையான பரிகாரத்தை ஒரு 5 நிமிடம் செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி பெறுவதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி என்று சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் எப்படி பரிகாரம் செய்யணும், மேலும் இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்குதா, இல்லை என்றால் சாதகமற்ற நிலையில இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6/9/2024 வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரம் சரியாக 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி திதியானது ஆரம்பித்து அடுத்த நாளான செப்டம்பர் 7/9/2024 அன்று மாலை நேரம் சரியாக ஒரு 5:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சதுர்த்தி திதியானது இருக்குங்க. இந்த சதுர்த்தி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உரிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் வேளையில் பார்த்தீங்கன்னா 11 மணியில இருந்து 1:30 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக விநாயகருக்கு உரிய சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா செய்துட்டு வரலாம். அதோடு அந்த நேரத்திலேயே நான் சொன்ன அந்த எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலுமே எந்தவித காரிய தடையும் இன்றி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடப்பதோடு சுப காரியங்களும் தங்கு தடையின்றி நடைபெற ஆரம்பிக்குங்க. செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது என 2 கிரகங்களும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்து தான் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களும் பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கு. தனுசு ராசி நேயர்களே, வரப்போகின்ற இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்கிய ஸ்தானத்தில் இணைந்து இருக்கின்றார். ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகளானது உண்டாகலாம். மனதில் தேவையற்ற எண்ணங்களானது அவ்வப்போது ஏற்படுங்க. ஆனாலுமே உங்களுக்கு இருக்கின்ற தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவ்வப்போது நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க. நாம செய்வது சரியா இல்லைனா தவறா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தனுசு ராசி நேயர்களுக்கு தீர ஆரம்பிக்குங்க. மேலும் செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 11 மணியில இருந்து 1:30 மணிக்குள்ள ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி விநாயகருடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அவருக்கு முன்பாக வலது உள்ளங்கையில் ₹1 நாணயம் மற்றும் அருகம்புல் 2 வைத்து
நீங்கள் கைகளில் வைத்து மூடிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ செழிப்பான சூழலானது அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலும் ஏற்பட ஆரம்பிக்கணுங்க. நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியினால் வரக்கூடிய சங்கடங்களையும் போக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மனதார பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் அந்த ₹1 நாணயத்தையும் அந்த இது இருந்துச்சு இல்லையா, அதாவது அருகம்புல்லு, இது இரண்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வச்சுட்டு நீங்கள் அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வழக்குகளில் சாதகமான நிலையானது காணப்படுங்க. திடீரென்று செலவுகள் உண்டாகலாம் என்பதால் பண விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அனாவசியமான செலவுகள் செய்வதை தவிர்த்துக்கோங்க. தொழில் வியாபாரமானது எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாக காணப்படும் என்பதால் தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பண வரவானது தாமதமாகலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன்களை பெற்று தருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பானது அதிகமாகும். முயற்சிகள் பயன் தராமல் போகலாம். சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமான முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாய் இருக்க கொடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு வீண் தொல்லைகளானது அவ்வப்போது ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையானது வரலாம். பிள்ளைகள் மேல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பெண்களுக்கு வீணாக மனக்கவலைகள் உண்டாகலாம். காரியங்கள்ல தடை தாமதம் வீண் செலவுகள் அவ்வப்போது ஏற்படும் என்பதையும் அதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால கொஞ்சம் அவ்வப்போது டென்ஷன் ஏற்படலாங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால சில அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க. அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் கொஞ்சம் கால தாமதமான நிலை கூட காணப்படலாம். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சல்களும் அதனால சோர்வும் உண்டாகும். சொல்ல எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படித்துட்டு வருவது உங்களுக்கு முழுமையான நன்மையை பெற்றுத்தர கொடுங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு சற்று கலவையான பலன்களையும் பல சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்க போறீங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதோடு தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை இல்லைனா 9 முறை மனதார உச்சரித்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க. அப்போதுதான் அன்றைய தினத்துல எந்த வித காரிய தடையும் இன்றி உங்களுடைய வாழ்க்கையில அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக அமைய கொடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர் உடல் நிலையில சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. மற்ற நாட்களை காட்டிலும் இன்னுமே கூடுதல் முயற்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வர வேண்டும். கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல் வரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க. கல்வியில ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரத்துல மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று வழிபாடும் செய்துக்கோங்க. நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நிலைமை அவ்வளவு சாதகமாக இல்லை.
கொஞ்சம் எது செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானத்தோடு செய்துட்டு வாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மேலும் அதே போல் நான் சொன்ன அந்த சின்ன பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று செய்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 365 நாட்களுமே எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் காரிய வெற்றி உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.